Greetings to Hi Abba viewers. நம்ம கடைசி வீடியோவில் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிஷன், அதாவது கம்பேரிஷன் ஆஃப் அட்ஜெக்டிவ்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணி அதில் ஃபர்ஸ்ட் டைப் என்ன, அதற்குரிய ஃபார்முலாக்கள் ப்ளஸ் அதுக்குரிய எக்ஸாம்பிள்ஸை நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இந்த வீடியோவில் செகண்ட் டைப்புக்கு உரிய ஃபார்முலா என்ன, அதுக்குள்ளே எக்ஸாம்பிள்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிற விஷயங்கள் மறுபடியும் ரீகால் பண்ணிக்கலாம். 3 விதமான டிகிரிஸ் இருக்குது: பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ். அதை நம்ம இப்போ எழுதிக்கலாம். முதல்ல பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ். இப்போ 3 டிகிரிக்கு 3 டைப் இருக்குது. ஆல்ரெடி ஃபஸ்ட்டு டைப் என்ன அப்படிங்கிற ஃபார்முலாக்கள் பார்த்துட்டோம், எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். பட் ஸ்டில் நம்ம இப்போ இதில் எழுதிக்குவோம். நம்ம அது பாசிட்டிவ் சென்டென்ஸாக இருந்தால் ஆஸ் பாசிட்டிவ் ஆஸ், அதே நெகட்டிவ் சென்டென்ஸாக இருந்தால் ஸோ பாசிட்டிவ் ஆஸ் அப்படின்னு வரும். கம்பேரிட்டிவ் டிகிரி எப்படி வரும்னா கம்பேரிட்டிவ் ஃபார்ம் ஆஃப் தி அட்ஜெக்டிவ் ப்ளஸ் தேன். இப்போ நம்ம செகண்ட் எப்படி வரும் அப்படின்னா, எப்பயுமே பார்த்துக்குங்க, பாசிட்டிவ் டிகிரிக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு த ஆஸ் பாசிட்டிவ் அந்த ஃபார்மேட்டில் தான் வரும். அப்போது இந்த செகண்ட் டைப்பில் வந்துட்டு பாசிட்டிவ் டிகிரி எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா நோ அதர் அப்படின்னு ஆரம்பிக்கும். நோ அதர். அப்போது எப்பயுமே இதுக்கு வழக்கமாக இருக்கக்கூடியது ஆஸ் பாசிட்டிவ் ஆஸ். அப்போ அதை அப்படியே அப்ளை பண்ணிக்க வேண்டியதுதான், ஆஸ் பாசிட்டிவ் ஆஸ். ஸோ இது செகண்ட் டைப்பு பாசிட்டிவ் டிகிரிக்குரிய ஃபார்முலா. இப்போது இங்கே எழுதியிருக்கிற ஃபார்முலா கரெக்டாக அப்படின்னா இல்லை. ஏன் அப்படின்னா, நீங்கள் உண்மையிலே ஒழுங்காக கவனிச்சிருந்தீங்கன்னா, இங்கே கவனிங்க, பாசிட்டிவ் டிகிரியில் ஃபர்ஸ்ட் டைப்பில் அது பாசிட்டிவ் சென்டென்ஸாக இருந்தால் ஆஸ் பாசிட்டிவ் ஆஸ் அப்படின்னு வரும். அதே அது நெகட்டிவ் சென்டென்ஸாக இருந்தால் ஸோ பாசிட்டிவ் ஆஸ் அப்படின்னு வரும். நல்லா கவனிங்க, இந்த செகண்ட் டைப்பில் பாசிட்டிவ் டிகிரி சென்டென்ஸு ஆரம்பிக்கிறதே நோ அதர்னு தான் ஆரம்பிக்குது. அப்படின்னா அது நெகட்டிவ் சென்டென்ஸ். அப்போது அந்த ஃபார்முலாவே நெகட்டிவ் ஃபார்முலா தான். அப்போது இங்கே ஆஸ் வருமானா வராது. ஏன்? நெகட்டிவ்க்கு வந்து என்ன வரணும்னா இங்கே ஸோ வரணும். அப்போது இங்கே ஆஸுக்கு பதிலாக ஸோ போடணும். இதை நான் ஏன் எழுதிட்டு திருப்பி மாற்றி எழுதுனேன் அப்படின்னா தான் அப்போ தான் உங்களுக்கு அந்த வித்தியாசம் கரெக்டாக புரியும் அப்படிங்கிறதுக்காக. அப்போது செகண்ட் டைப்பு பாசிட்டிவ் டிகிரி எப்படி ஆரம்பிக்கணும், நோ அதர் ஸோ பாசிட்டிவ் ஆஸ் அப்படின்னு இருக்கும். கம்பேரிட்டிவ்க்கு என்ன இருக்குன்னா மறுபடியும் அதே தான், கம்பேரிட்டிவ் ஃபார்ம் ஆஃப் தி அட்ஜெக்டிவ் ப்ளஸ் தேன் ப்ளஸ் எனி அதர். கம்பேரிட்டிவ் ஃபார்ம் ஆஃப் தி அட்ஜெக்டிவ் ப்ளஸ் தேன் ப்ளஸ் எனி அதர். நல்லா கவனிங்க, இந்த செகண்ட் டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்முலாக்களை பார்த்தீங்கன்னா இந்த சப்ஜெக்ட்ஸ் எப்பவுமே சிங்குலர் தான். நல்லா கவனிங்க, நோ அதர் அப்படின்னா வேறு ஒன்றுமே இல்லை, இதை போல் வேறொன்றும் இல்லை, இவனை போல் வேறு ஒருத்தன் இல்லை. அப்போது அந்த ஒருத்தன், நோ அதர், எனி அதர் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு சிங்குலர் சப்ஜெக்ட்ஸ் தான். அதாவது இந்த கம்பேரிஷன் எப்படி அப்படின்னா, ஒரு ஆளையோ அல்லது ஒரு பொருளையோ ஒரு இடத்தையோ மற்ற எல்லா பொருள்களோடும் ஒப்பிட்டு இவனை போல் எந்த ஒரு ஆளும் இல்லை, இந்த இடத்தை போல் வேறு எந்த ஒரு இடமும் இல்லை, இந்த பொருளை போல் வேறு ஒரு பொருள் இல்லை, ஆக வேறு ஒரு பொருள் அப்படிங்கிற ரீதியில் தான் அந்த கம்பேரிஷன் நடக்குது. ஆக ஒருவருக்கும் மற்ற எல்லோருக்கும் நாம் சேர்த்து ஒப்பீடு செய்தாலும் கூட அது வந்துட்டு சிங்குலர் சப்ஜெக்டாக தான் இருக்குது. அப்போ இந்த செகண்ட் டைப்பில் வர சப்ஜெக்ட் எப்பயுமே சிங்குலராக தான் வந்துட்டு ட்ரீட் பண்ணப்படுகிறது. அதை நம்ம மைண்டில் வச்சுக்கணும். இப்போ சூப்பர்லேட்டிவ் எப்படி வரும் அப்படின்னா த ப்ளஸ் சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம் ஆஃப் தி அட்ஜெக்டிவ். இப்போ இந்த பாசிட்டிவ் பிஓஎஸ் சிஓஎம் எஸ்யூபி அப்படின்னா என்னென்னா அதோட ஷார்ட் ஃபார்ம் பாசிட்டிவ் பிஓஎஸ், கம்பேரிட்டிவ் சிஓஎம், சூப்பர்லேட்டிவ் எஸ்யூபி. அதை நம்ம ஷார்ட்டாக படித்து புரிஞ்சிக்க பழகிக்கணும். இப்போ இதுதான் செகண்ட் டைப்புக்குரிய ஃபார்முலா. இப்போது இதற்குரிய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். அதாவது பாசிட்டிவ் டிகிரியில் வந்துட்டு ஒரு சென்டென்ஸ் இருந்தால் எப்படி கம்பேரிட்டிவில் மாறுது அல்லது கம்பேரிட்டிவ்லேருந்து எப்படி சூப்பர்லேட்டிவ் மாற்றுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம படிக்கலாம். ஸோ இப்போது இந்த செகண்ட் டைப்புக்குரிய ஃபார்முலாக்களை எழுதியாச்சு. நாம் இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். எப்படி இந்த செகண்ட் டைப்பில் பாசிட்டிவ் டிகிரி, கம்பேரிட்டிவ் டிகிரி, சூப்பர்லேட்டிவ் டிகிரி எப்படி எழுதப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது இந்த பாசிட்டிவ் டிகிரியை பார்த்துக்கிட்டிங்கன்னா நோ அதர் அப்படிங்கிறது தான் ஆரம்பிக்குது. அப்போ நோ அதரில் தான் ஆரம்பிக்கணும் அந்த சென்டென்ஸு. நோ அதர், நோ அதர் சிட்டி. நல்லா கவனிங்க, நோ அதர் சிட்டி ஒருமை தான், சிங்குலர் தான். நோ அதர் சிட்டி இஸ் ஸோ பிக் ஆஸ் சென்னை. அப்போது இந்த சென்டென்ஸுக்கு என்ன அர்த்தம்னா, சென்னையை போன்ற பெரிய நகரம் வேறு ஒன்றும் இல்லை, வேறு எதுவும் இல்லை. அந்த எதுவும் இல்லை அப்படிங்கிறது சிங்குலர் தான். அப்போது
இந்த செகண்ட் டைப்பில் இந்த கம்பேரிஷன் எப்படின்னா, இந்த சென்னைங்கிற ஒரு நகருக்கும் மற்ற எல்லா நகரங்களையும் ஒப்பிடுகின்ற பொழுது இதை போல் வேறு ஒரு நகரம் இல்லை அப்படிங்கிற ரீதியில் தான் இந்த கம்பேரிஷன் நடக்குது. இப்போது இந்த பாசிட்டிவ் டிகிரி சென்டென்ஸை எப்படி கம்பேரிட்டிவ்க்கு மாற்றுறது அப்படின்னா, எப்பயுமே அந்த சப்ஜெக்ட் முன்னாடி வரும் சென்னை, இது பாசிட்டிவ் டிகிரி. இப்போ கம்பேரிட்டிவ் வர்றப்ப சென்னை முன்னாடி வரும். சென்னை இஸ் கம்பேரிட்டிவ் ஃபார்ம் ஆஃப் தி அட்ஜெக்டிவ். இது எங்கே இதுக்கு இருக்கிற அட்ஜெக்டிவ் என்னென்னா பிக். அப்போது பிக்கு, பிக்கர், பிக்கெஸ்ட், சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம் பிக்கெஸ்ட். அப்போ கம்பேரிட்டிவ் ஃபார்ம் ஆஃப் தி அட்ஜெக்டிவ் என்னென்னா பிக்கர். சென்னை இஸ் பிக்கர். அந்த ஃபார்முலா அப்படியே ஜஸ்ட் அப்ளை பண்ண வேண்டியதான். பிக்கர் தேன் எனி அதர். எதை பற்றி பேசுகிறோன்னா, கம்பேரிஷன் எது நடக்குதுன்னா அந்த நகரங்களை குறித்து, சிட்டியை குறித்து, எனி அதர் சிட்டி. இப்படி எழுதினோம்னா அது கம்பேரிட்டிவ் டிகிரியாக மாறிடும். இப்போது இந்த கம்பேரிட்டிவ் டிகிரியை எப்படி சூப்பர்லேட்டிவாக மாற்றோம்னா, மறுபடியும் சென்னை அப்படியே தான் வரும். சென்னை இஸ் ஃபார்முலா என்னென்னா த வரும். த தென் த சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம் ஆஃப் தி அட்ஜெக்டிவ், பிக்கோட சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம் பிக்கஸ்ட். ஸோ இஸ் த பிக்கஸ்ட் சிட்டி. இப்படி எழுதிட்டோன்னா அது சூப்பர்லேட்டிவ் டிகிரியாக மாறிடுச்சு. இப்போ கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ், இப்போது இந்த சென்டென்ஸுகளை பார்த்து அது என்ன டிகிரி, என்ன டைப்பில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நம்ம ஃபார்முலாவை படிச்சிருக்கணும். அதுக்காக தான் ஃபார்முலாவை எழுதி அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன் நான். அப்போ பாருங்கள், த வந்துச்சு, சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம் வந்துச்சுன்னா செகண்ட் டைப்பு சூப்பர்லேட்டிவ் டிகிரி. பிகர் வந்தால் கம்பேரிட்டிவ் டிகிரி. எனி அதர் வந்துச்சுன்னா செகண்ட் டைப்பு. நோ அதில் ஆரம்பிச்சிச்சுன்னா அது பாசிட்டிவ் டிகிரி, செகண்ட் டைப்பு. இப்படி ஒரு சென்டென்ஸை ஐடென்டிஃபை பண்ண நமக்கு தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அதாவது சூப்பர்லேட்டிவ் டிகிரியோ இல்லை கம்பேரிட்டிவ் டிகிரியில் எழுதி மற்ற டிகிரிக்கு எப்படி மாற்றுறது அப்படிங்கிறதுக்காக இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் நாம். இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஹாலிவுட் டைரக்டர் கிறிஸ்டோஃபர் நோலன் அப்படிங்கிற இடத்துக்கும், அவர் வந்துட்டு ரொம்ப கிரியேட்டிவான ஒரு டைரக்டர். அப்போது அவரை வச்சு ஒரு கம்பேரிஷன் பண்ணலாம். இப்போது கிறிஸ்டோஃபர் நோலன் பதிலாக ஷார்ட்டாக நோலன் எழுதிக்கும். நோலன் இஸ் த. இப்போது கிரியேட்டிவ் அப்படிங்கிற ஒரு அட்ஜெக்டிவ் நான் எடுத்துக்கிறேன் பார்த்துக்கோங்க. கிரியேட்டிவ் அப்படின்னா அது ஒரு அட்ஜெக்டிவ். ஆனால் இது வந்துட்டு சிங்கிள் சிலபிள் கிடையாது. கிரியேட்டிவ் அதில் ரெண்டு சிலபிள் இருக்குது. அப்போ அது என்னவா மாறணும், அதுக்கு மோரு மோஸ்ட்டு சேர்த்துக்கணும். கம்பேரிட்டிவ் சூப்பர்லேட்டிவ்க்கும் மோரு மோஸ்ட்டு சேர்த்தோம்னா அது கம்பேரிட்டிவ் ஃபார்மாகவும் சூப்பர்லேட்டிவ் ஃபார்மாக மாறுது. அப்போ என்ன நடக்கும்னா, நோலன் இஸ் த மோஸ்ட் கிரியேட்டிவ் டைரக்டர் இன் ஹாலிவுட். ஸோ இது சூப்பர்லேட்டிவ் டிகிரி செகண்ட் டைப். ஸோ நான் இது வந்துட்டு சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் எழுதியாச்சு. இப்போ இந்த சென்டென்ஸை வந்துட்டு நான் பாசிட்டிவ் டிகிரியில் எப்படி எழுதணும் அப்படின்னா, பாசிட்டிவ் டிகிரி எதில் ஆரம்பிக்கணும், நோ அதரில் தான் ஆரம்பிக்கும். அப்போ நோ அதர் போட்டுக்குவோம். நோ அதர் டைரக்டர் ஈஸ், இது நெகட்டிவ் அப்படிங்கிறதால ஸோ கிரியேட்டிவ் ஆஸ் நோலன் இன் ஹாலிவுட். இப்போ இந்த கம்பேரிட்டிவ் டிகிரியில் மாற்றணும் அப்படின்னா அந்த நோலன்கிற பேர் தான் முன்னாடி வரும். நோலன் இஸ் கம்பேரிட்டிவ் ஃபார்ம் என்னென்னா மோர் கிரியேட்டிவ் தேன் எனி அதர் டைரக்டர் இன் ஹாலிவுட். ஸோ தட்ஸ் ஆல் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிஷனில் செகண்ட் டைப் அதுக்குரிய ஃபார்முலாக்கள். அது பாசிட்டிவ் டிகிரியாக இருந்தால் நோ அதர் ஸோ பாசிட்டிவ் ஆஸ். அது கம்பேரிட்டிவ் டிகிரியில் கம்பேரிட்டிவ் ஃபார்ம் ப்ளஸ் தென் எனி அதர். சூப்பர்லேட்டிவ் டிகிரி அப்படின்னா த ப்ளஸ் சூப்பர்லேட்டிவ். அது எப்படி எழுதணும் அப்படிங்கிற எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் இந்த செகண்ட் டைப் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிஷன் அதுக்குரிய ஃபார்முலாக்கள் எக்ஸாம்பிளை பார்த்துருக்கோம். வர வீடியோவில் தேர்ட் டைப் பற்றி பார்க்கலாம். அதுவரை ஸ்டே டியூன்ட் ஹாய் அபவுட் டிவி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். குட் லக் டு யூ.